மறந்துட்டேன், வாங்க போயிட்டு போலாம். பாமா, நானே வந்துட்டேன். ஆஹா, இன்னைக்கு நீ பாடின பாட்டு கேடாய் கட்டி நின்னுச்சு. நானே சுண்டாயி சுருடாயி விழுந்துட்டேன். தேங்க்யூ சார். நோ மென்ஷன் ப்ளீஸ். சந்திரமோகன் சார், உன் பேரும் பாமா பேரும் சொல்றதுக்கு சுத்த கர்நாடகமா இருக்குது. அதனால சந்தர் பாமான்னு பேரை மாத்திரு. எனக்கு கூட தான் எங்க அத்தை வானாய் ரத்தனம்னு பேர் வச்சான். நான் கோவாவுக்கு வந்த பிறகு ஸ்டைலா இருக்கட்டும்னு பேரை மாத்திக்கிட்டேன். அப்படியா? ஏச்சாயி, நீ கல்யாணமா பண்ணிக்க போற? ஆமா சார். அதை நிச்சயம் பண்றதுக்காக தான் இன்னைக்கு பாமா வச்சுட்டு ஊருக்கு போறேன். எங்க அப்பா அம்மாவை சந்திச்சு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதா முடிவு. தம்பி, பாமாவை விட்டுடாதே, தங்க குண்டு. சார், எப்படி எங்க கல்யாணம் நடக்கிறதா நிச்சயமாயிடுச்சு. இனிமே நான் ஹோட்டல்ல பாடுறது இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க சார். அப்படியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸாவே என் வாழ்த்துக்கிறதா உனக்கு சொல்லிடுறேன். அமுதவல்லி, உன் மகனும் அவன் நெஞ்சு நிறைஞ்ச காதலியை வந்திருக்கிறான். சந்திரமோகன் கிட்ட கண்டிப்பா சொல்லிடு. அவன் தலகனாலும் சரி, அந்த தரித்திரம் பிடிச்சவளை இந்த மாளிகை மருமகளா ஏற்காது. இதுதான் என் திடமான முடிவு, தீர்க்கமான முடிவு. என்னங்க? சந்திரமோகன், உனக்காக உன் தந்தை கிட்ட நான் எவ்வளவு வாதாடினேன் தெரியுமா? அம்மா, நீங்க எனக்காக வாதாடி இருந்தா அப்பா ஜெயிச்சிருக்க மாட்டாரே. முடிவேலம்மா, வெற்றி தானே. அம்மா, இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்க மாமா வெளியில காத்துட்டு இருக்கா. நம்ம அவளை கூட்டிட்டு வந்துடலாம். சந்திரமோகன், அவசரப்படாது. உங்க அப்பாவோட மனசை மாத்தவே முடியல. கோஹினூர் வைரத்தை கூட உங்க அப்பா உனக்காக வாங்கி தர தயார். நீ குப்பையில கிடக்கிற குண்டுமணியை தேடாதே, அவர் தீர்மானமா சொல்லிட்டார். அப்படின்னா மாமாவை நான் திருமணம் செஞ்சுக்க முடியாது இல்ல? உங்க உத்தரவு மீறி நான் செஞ்சுக்கிட்டேன். நான் என்னப்பா செய்வேன்? அவர் கூட உனக்கு தெரியாதா? சந்திரமோகன், பாமாவுக்கும் உனக்கும் கல்யாணம் தான். நம்முடைய பந்த பாசம் எல்லாம் அருந்து போயிடும்பா. ஓஹோ, பந்த பாசம், பணம், பங்களா இதுகளை காட்சி பயமுறுத்துறீங்களா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை என் பாமா தான். என்ன நம்பினவளை நடுத்துருவளை விட நான் தயாரா இல்லை. இதுலயே உங்ககிட்ட நான் விடப்பட்டிருக்கேன். அப்பாவுக்கு என் வணக்கத்தை சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எங்களை தொலைவில் இருந்தே வாழ்த்துங்க. நான் வரேன். சந்திரமோகன், என்ன சொல்வாங்க? இந்த வீட்டுக்கு வர்ற மருமக வைரத்தால பல்வரச கட்டி, நவரத்தால நாக்க தொங்க விட்டு, தங்கத்தால உடம்ப வார்த்து, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் வீட்டு குமாரியா இருக்கணும். அப்படின்னா நீங்க உங்க இஷ்டப்படியே. ஆமா, நான் உனக்காக எங்க அப்பா அம்மா இந்த ரத்னகிரி எஸ்டேட் எல்லாத்தையுமே இழக்க தயாராயிட்டேன். ஆமா, வா போறேன். தம்பி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மேனேஜர், மன்னிக்கணும். இதை நான் நிதானமா எடுத்த முடியும், நியாயமான முடியும். மாமா, தம்பி, நீங்க இப்படி போயிட்டா உங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் உங்க தம்பி அமெரிக்காவில் இருக்கிற நேரத்துல. ஒண்ணு கவலைப்படாதீங்க மேனேஜர், என் தம்பி திரும்பி வந்து இந்த குடும்பத்தை பாத்துக்குவான். மாமா, வா போலாம். மாமா, பையன் என்ன பண்றா? வந்துட்டீங்களா? தூங்குறான். மாமா, என்ன பாமா, ஏன் கண்கலங்குற? என்ன துக்கம் உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க, துக்கம் உனக்குதான் கண்ணீர் வருமா? ஆழ்ந்த கண்ணீர் விடக்கூடாதா? அப்படி இல்ல திடீர் ஆனந்தம் உனக்கு. கண்ணெறிஞ்ச கணவன், சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒருத்தியே போறோம்னு உறவையெல்லாம் உதறி தள்ளிட்டு எதுக்காக நிக்கிறீங்களே? இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும் எனக்கு? தூங்குறவனை எழுப்பாதீங்க. அக்கா, அவர் பாம்பே போறாரு, திரும்பி வர 4-5 நாள் ஆகும். நானும் கூட போறேன். தங்கச்சி வீட்டுல நறுக்கி விட்டுட்டு திரும்பி வரும்போது என்னை கூட்டிட்டு வந்துருவாரு. அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்தாங்க. சரிம்மா. மாமா, நேரமாச்சு இல்ல? இது வந்துட்டேங்க. வா போலாம்.
முரட்ட பிடிவாதத்தினால உங்க உடம்ப நான் நிச்சயமா குணப்படுத்துறேன். சொல்லணும்னு நினைக்கிறார் போல இருக்க. தம்பி சொல்றத சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்படி வரல தட்டினா அதான் அர்த்தம். தம்பி துரை, காணாம போன என் கண்மணியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துருப்பா. உங்க அப்பா எனக்கு உனக்கு இட்ட கட்டளை இது, நீதான் நிறைவேற்றணும். அன்னைக்கு அண்ணன் போது இறங்காத உங்க இதயம் அவர் இந்த உலகத்தை விட்டே போன பிறகு உருகுதோ, அவர் பெத்த பிள்ளைய பேரமுறை கொண்டாட. ஏழை விட்டு பொண்ணு இந்த மாளிகைக்கு மருமகளான்னு எரிஞ்சு விழுந்தீங்களாமே அப்பாவும் நீங்களும். இப்ப மட்டும் அவர் பெத்த பிள்ளைய பேரமுறை கொண்டாட துடிக்கிறீங்களே, எதுக்கா? ஏன் ரத்தம் இல்லையா? என் புள்ள பெத்த செல்வம் இல்லையா? இந்த உணர்ச்சி அப்பவே ஏற்பட்டிருந்தா எங்க அண்ணன் அண்ணி அவங்க பெத்த கண்ணன் எல்லாரும் இந்த வீட்டுல உதவிட்டுப்பாங்களே. இப்போ நடந்து முடிச்சத பேசாது, நடக்க வேண்டியதை பாரு. வீட்டையும் குடிச்சிட்டு மேஜையில மெழுகு வச்சிய தேடுறீங்க. நீ சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு புரியும். குவிந்து கிடக்கிற சொத்துக்கு நீயும் உனக்கு பிறகு முழு உரிமை கொண்டாட திட்டம் போட்டுட்டேன். அதனாலதான் அதை எங்கேயாவது கெட்டு எங்கேயாவது குழந்தை போகட்டும்னு நினைக்கிறேன், இல்லையா? சொல்ல மறுபடியும் சொல்லாதீங்க. இப்பவே போறேன். எங்க அண்ணன் மகனை உங்க அருமை பேரனை எங்க இருந்தாலும் அழைச்சுட்டு தம்பிதரே, நான் அப்படி சொன்னாதான் நீ என் பேரனை அழைச்சிட்டு வருவேன். கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன், என்ன மன்னிச்சப்பா. எங்க என் மேல கோபம் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லு. உங்க மேல எனக்கு என்னமா கோபம்? ஏழை பணக்காரங்கிற உயர்வு தாழ்வுனால நலிஞ்சு போயிருக்கிற இந்த சமுதாய அமைப்பு மாறாத வரைக்கும் உங்களை போலவும் அப்பாவை போலவும் செல்வ திருக்குள்ளவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஏன் மனோநிலை அடியோட மாறிடுச்சப்பா. கடந்த கால நிகழ்ச்சியை எண்ணி எண்ணி கண்ணீர் விடுறேன். அந்த கண்ணீரை தொடக்கத்தான் என் கண்ணனை அழைச்சிட்டு வர சொல்றேன்ப்பா. சரி, நம்பிக்கையோட இருங்க. மகிழ்ச்சியான செய்தி. அம்மா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ. என்ன விஷயம்? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி லாரி டிரைவர் சந்திரமோகன், அதாவது ரத்னகிரி மாஜி மன்னுடைய மூத்த மகனும் அவருடைய மனைவியும் கொலை செய்யப்பட்டு குழந்தை மட்டும் பிழைச்சதா ஒரு பரபரப்பான செய்தி வந்தது. அந்த கொலை கேஸ்ல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு. சாரி, 4-5 வருஷத்துக்கு முன்னால நடந்த சமாச்சாரம்னா அதுக்கு பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனையோ இன்ஸ்பெக்டர்ஸ் மாறிட்டாங்க. முழு விவரமும் உடனடியா சொல்ல முடியாது. ஆனா அந்த புலன் விசாரணையில எந்த தடயமும் கிடைக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கொலைகாரம் கிடைக்காட்டாலும் கொலை செய்யப்பட்ட சந்திரமோகன் பாமா இவங்களுக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்குன்னா தெரிஞ்சுக்க முடியுமா? பையனை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த மாமாவோட தங்கச்சி பிரேமான ஒரு பொண்ணு ஓனேசிஸ் ஹோட்டல்ல டான்சரா இருக்கிறதா கேள்வி. மாத்திட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் யூ வாண்ட்? பிராண்டி, விஸ்கி, ஷாம்பைன், பிளேன் ஐஸ் வாட்டர். எனக்கு காபி கொண்டு வா. தேங்க்யூ. மணி என்ன சார்? கடிப்பையில மெட்ராஸ்ல எனக்கு எவ்வளவு தடவை ஹோட்டல்ல காபி கொண்டு கொடுத்துருக்கேன். இது என்னடா பொம்பளை வேஷம்? சார் மன்னிச்சுங்க சார், வேலை இல்லாத திண்டாட்டம். இந்த ஹோட்டல்ல பெண்களுக்கு தான் வேலைன்னாங்க, அதனால உருவத்தை மாத்திக்கிட்டேன். இப்ப மணிமேகலையா இருக்கிறேன். காட்டி கொடுத்துறாங்க சார், போய் காப்பி கொண்டு வரேன். ஒன்ன நாம 2 பேரும் பேசுறது கொஞ்சம் ரகசியமாவே இருக்கணும். ஓ, பீடிகை பலமா இருக்கு. இறந்து போன பாமாவுடைய தங்கச்சி நீ தானே? இல்ல, இறந்து போன பாமாவோட தங்கச்சி இல்ல, கொலை செய்யப்பட்ட பாமாவோட தங்கச்சி. அம்மா நீங்க? பாமாவுடைய கணவர் சந்திரமோகன் இருந்தாரு,
அவளுடைய தம்பி நான். சந்திரமோகன் தம்பி. சந்திரமோகன் தம்பி. பிரேமா, நான் என்ன பத்தி கவலைப்படல. என் குழந்தை கண்ணனை பத்தி தான் கவலைப்படுறேன். பிரேமா, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எந்த காலத்திலும் என் கணவனை கொண்டு அந்த ரத்னகிரி மாளிகை சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு பிரேமா. நீ சொன்னபடியே செய்யற, என்ன நம்பு. அது போதும் பிரேமா. அக்கா, அக்கா, அக்கா. என் மாட்டை முடிக்காதீங்க, போயிடுங்க இங்க. இந்த கொலையை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க அக்கா கொலையை பத்தி எனக்கு எந்த விஷயம் பத்தி தயவு செஞ்சு போயிடுங்க. இப்ப போறேன். நீ போய் தயவு செஞ்சு போங்க. எப்போ வருவாரோ காமந்தக்கார பேய தம்பி தோற நீயா? ஆமா, போன காரியம் பழமா இல்ல காயா? அவ ரொம்ப கோபக்காரியா இருக்கடா. பின்ன பொம்பளை மேக்கப் ரூமுக்குள்ள போனா கோபம் வராதா? இத பாரு, ஆணோ பெண்ணோ இல்ல என்னமோ அவங்க உங்க சுய உருவத்தை காட்டக்கூடிய இடம் மேக்கப் ரூம். அங்க நீ போகலாமா? இத பாரு, நேரா அவ வீட்டுக்கே போய். ஆமா, அவ அட்ரஸ் உனக்கு தெரியுமா? முதல்ல நீ தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போவோம், அப்புறம் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இந்த ட்ரெஸ்ஸோடய இது கூட இல்லாம எப்படிப்பா? அரச்சி, முதல்ல இந்த வேலையை விட்டுட்டு ஆம்பளையா லட்சுமா என் கூட வா. வெரி குட். நான் ஆம்பளையா வெளியே போய் முத சாதிச்ச காரியம் இதுதான். என்னடா அது? பிடிச்சிட்டேன். எதை பிடிச்சேன்? பிரேமாவுடைய வீட்டு விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? வெரி குட். எங்கடா? இதோ. தேங்க்யூடா. சும்மாரு, ஏன் குறைக்கிற? நீங்களா? எங்க வந்தீங்க? மறுபடியும் உங்க சொல்லையா? ஏன் பிரேமா, பாம்ப கிட்ட கீரி மாதிரி இப்படி பாயற? நாங்க ஒண்ணு கீரி இல்லை, தவளை கூட்டம். அதனாலதான் பாம்பு கூட்டத்தை பார்த்து பயப்படுறோம். பாம்பும் இல்ல, தவளையும் இல்ல. பாசம் கொண்ட அண்ணனுக்கு தம்பினா, அவரோட நேசம் கொண்ட அக்காளுக்கு தங்கை. நாம உறவினால பிணைக்கப்பட்டிருக்குமே தவிர வகையினால பிணைக்கப்படல. உறவு? உங்க அண்ணனை காதலிச்ச குத்தத்துக்காக எங்க அக்கா உயிரையே கொடுத்த குடும்பத்தோட உறவு. வெக்கமா இல்ல? உன் சகோதரி மட்டுமில்ல, என் சகோதரன் கொடுத்தா அந்த சதி திட்டத்துல சபமானாங்க. உண்மைதான். யார் செஞ்சது அந்த சதியை? மகுடத்தை மட்டும் இல்ல, மனசாட்சி இழந்துட்ட மாஜி மன்னர் இருக்காரு, மகாகணம் பொருந்திய உங்க அப்பா, அவருதான். உல்லாச உப்பரகிக்கு சொந்தக்காரரான அவர் மகன் ஹோட்டல் பாடகையோட வாழுறது ஒப்புக்கொள்ள முடியாதது, சகிச்சுக்க முடியாதது. அவங்க உயிரோட இருக்கிறதே உங்க குடும்பத்துக்கு மானக்கேடு, கோத்திரத்துக்கு சாபக்கேடுன்னு அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு குவிச்சுட்டாரு. இறக்கம் இல்லாத பாவி. அப்ப நினைக்கவே நினைக்காத. உன்னை நீ திருப்பி. சந்திரமோகன் இறந்த செய்தியை கேட்டதும் மனமுடிஞ்சு நோய்வாய்ப்பட்ட எங்க அப்பா இன்னும் படுத்த படிக்காதே இருக்காரு. ஏன் நோய் வராது? கொலை செஞ்ச பாவம் சும்மா விடுமா? சத்தியமா சொல்றேன். சமஸ்தானங்கள்ல சர்வசாதாரணமாயிட்ட வார்த்தை. சந்திரமோகன் பாமா கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்காத உண்மைதான். ஆனா அதுக்காக கொலை செஞ்சாங்கிற பழியை மட்டும் அவர் பேர்ல போடாது. அப்படிப்பட்ட கொடூரமான குடும்பமா இருந்தா எங்க கொலை குழந்தை கண்ணனை அழைத்து வரதுக்கு நான் எதுக்காக ஓடி வரணும்? கண்ணனா? அவரை ஏன் தேடுறீங்க? உன் அனுமதியோட அவனை ரத்னகிரி அரண்மனைக்கு அழைத்து கொடுத்துக்காக. நடக்காது, நடக்கவே நடக்காது. அவனை கிட்ட ஒப்படைச்சா எவ்வளவு வேண்டாம் பணம் தரேன். பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து, ஆன சேனை, ஆள், அம்பு எல்லாம் போய் மானியம் வாங்கிட்டு இருக்க உங்ககிட்ட பணம் ஒண்ணுதானே பாக்கி இருக்கு. அதை வச்சு என் வைராக்கியத்தை வேலை பேச வந்திருக்கீங்களா? யாருக்கு வேணும் உங்க பணம்? கொண்டு வந்த பணத்தை கொண்டு போய் கோவா கடற்கரையில எரிஞ்சிட்டு போய் சேருங்க ஊருக்கு. தயவு செஞ்சு நான் முடியாது. கண்ணன் உங்க கூட அரண்மனைக்கு அனுப்பவே முடியாது. செத்து போட எங்க அக்காக்கு நான் துரோகம் செய்யவே மாட்டேன். போங்க இங்க.